ஹாய் ஆல். கொண்டக்கடலை, மூக்கடலை, சென்னா இதுக்கு பல பேர் இல்லை. ஸோ நான் 1 கிளாஸ் அளவுக்கு கொண்டக்கடலையும், 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியும், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஊற வச்சுருக்கேன் 8 மணி நேரம். எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க? கொண்டக்கடலை தோசை. ஸோ எப்பயுமே மாவு அரிசியில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு கூடயே இஞ்சியும் 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 8 மணி நேரம் திரும்ப மூடி போட்டு விட்டுருங்க. ஸோ நான் காலையில் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருந்தது. ஸோ கூட கொஞ்சமாக தண்ணியும் அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஜீரகம் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொண்டக்கடலைங்கிறனால வீட்டில் பெரியவங்க யாராவது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருந்தால் அவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றியாச்சு. எப்பயுமே அரிசி மாவில் தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதும் உடம்புக்கும் நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் காலையில் சாம்பாரோடு ட்ரை பண்ணேன். வேறு லெவல். See you all in the next video. Bye bye.